ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்ன அப்படின்னா வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம். இந்த வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பெயர்ச்சொல்னா என்ன, வினைச்சொல்னா என்னன்னு பார்த்துடலாம். பெயர்ச்சொல்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நபரின் பெயர் அல்லது ஒரு இடத்தின் பெயர் இந்த மாதிரி வந்து குறிப்பது தான் வந்து பெயர்ச்சொல். இப்போ வந்து கவிங்கிறது ஒரு நபரின் பெயர், இப்போ மதுரை அப்படின்னா ஒரு இடத்தின் பெயர். அந்த மாதிரி வந்து ஒரு பெயரை குறிப்பது தான் வந்து பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது வந்து வினைச்சொல். வினைச்சொல் அப்படின்னா ஒரு பொருளினுடைய செயலை குறிப்பது. இப்போ வந்தான்ங்கிறது வரக்கூடிய செயல், இப்போ வந்தான். அதே மாதிரி படித்தான், அவன் செய்யக்கூடிய செயல் என்னங்கிறது இந்த இடத்துல அப்படின்னா படிக்கிறது. அந்த மாதிரி ஒரு பொருளின் செயலை குறிப்பது வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வினைச்சொல். நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து வினைமுற்று. இப்போ வினைமுற்றுனா என்ன அப்படின்னா ஒரு செயல் வந்து முற்று பெற்றதை வந்து குறிப்பது தான் வந்து வினைமுற்று. அதை முற்று பெற்றதுன்னா முடிவு பெற்றது, அதை குறிப்பிடுவது வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வினைமுற்று. இப்போ வந்தான் அப்படிங்கிறது அந்த வினை வந்து முடிஞ்சிடுச்சு, அப்போ அது வந்து வினைமுற்று. நம்ம வந்து இப்போ வினைச்சொல்னா என்னன்னு படித்தோம். ஒரு பொருளினுடைய செயலை குறிப்பது தான் வந்து வினைச்சொல். அந்த செயல் வந்து முடிந்ததை குறிப்பது தான் வினைமுற்று. ஓகேவா? இப்போ இந்த வினைமுற்று பார்த்தீங்க அப்படின்னா 3 காலத்திலையுமே வரும். 3 காலம்னா நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், 3 காலத்திலையுமே வரும். இப்போ வந்தான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இறந்த காலம். அடுத்து வருகின்றான், இந்த மாதிரி ஹின்று கிரு அப்படிங்கிற வர்றது வந்து உங்களுக்கு நிகழ்காலம். அடுத்து வருவான் எதிர்காலம். அப்போ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது வந்து 3 காலங்களிலுமே வரும். அடுத்து இது எதில் வரும் அப்படின்னா திணை, பால், எண், இடம், இது 4மே வந்து காட்டும் எது வினைமுற்று. திணைனா என்ன அப்படின்னா உயர்திணை, அஃறிணை. இப்போ உயர்திணை அப்படிங்கிறது வந்தான்ங்கிறது உயர்திணை. இப்போ வந்ததுன்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து அஃறிணை. அப்போ திணை வந்து காட்டுது. அப்போ இது என்ன திணை? உயர்திணை. அடுத்தது பால். பால்ங்கிறது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், 5 வகையான பால் வந்து நம்ம படிச்சிருப்போம். இது என்ன பால் அப்படின்னா ஆண்பால். வந்தான்ங்கிறது ஆண்பால். இன்கேஸ் வந்து வந்தாள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து பெண்பால். எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருமை, பன்மை, இதை குறிப்பது தான் வந்து என்னன்னா எண். இப்போ இங்க வந்தான் அப்படிங்கிறது ஒரு பையனை தான் குறிக்குது, அப்போ வந்து அது வந்து ஒருமை. அப்போ வந்தான்ங்கிறது ஒருமை. அடுத்தது இடம். இடங்கிறது என்ன அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை, இதை தான் வந்து இடம்னு சொல்றோம். தன்மைங்கிறது நான் அப்படிங்கிறது தன்மை, நீ அப்படிங்கிறது முன்னிலை, படர்க்கைங்கிறது அவன், அவன்கிறது தான் படர்க்கை. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவன் வந்தான், அவன் வந்தான். இப்போ வந்து இது படர்க்கை. அப்போ இங்க நம்ம வந்தான்ங்கிறது என்னன்னு சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் உயர்திணை, பால்ங்கிறது ஆண்பால், எண் வந்து ஒருமை, இடம் வந்து படர்க்கை வந்துடுது. அப்போ அவன் வந்தான், அப்போ படர்க்கை ஒருமை. ஓகேவா? அப்போ வந்து வினைமுற்றுங்கிறது செயல் முடிந்ததை குறிப்பிடுவது வந்து வினைமுற்று. இது 3 காலத்தையும் காட்டும். அடுத்தது திணை, பால், எண், இடம் காட்டும். அதுக்கான விளக்கம் தான் இது. அடுத்து வந்து பெயரெச்சம். பெயரெச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினைச்சொல். இதை தான் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பெயரெச்சம். ஒரு பெயரை கொண்டு முடியும். அப்போ பழம்ங்கிறது என்ன? ஒரு பெயர், அதை கொண்டு முடிஞ்சிருக்கு இந்த வார்த்தை. இந்த வரி வந்து ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ பழங்கிறது ஒரு பெயர். முற்று பெறாத வினைச்சொல். பழுத்த அப்படிங்கிறது முற்று பெற்றிருக்கா? அந்த வினைச்சொல் வந்து முற்று பெறவில்லை. இந்த மாதிரி ஒரு பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினைச்சொல். இந்த வினைச்சொல் வந்து முடியல, இப்போ வந்து பழுத்தது, பழுத்து விட்டது அப்படின்னு சொன்னா அது முற்று பெற்று விட்டது. இப்போ பழுத்த அப்படின்னு இருக்கு, அப்போ வந்து அது முற்று பெறவில்லை. இந்த மாதிரி ஒரு பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினைச்சொல் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பெயரெச்சம். இது வந்து 3 காலமும் காட்டும்னு பார்த்துருக்கோம். அது என்னென்ன அப்படின்னா பழுத்த பழம், பழுக்கின்ற பழம், பழுக்கும் பழம். ஓகேவா? இதான் வந்து பெயரெச்சம். அடுத்து வினையெச்சம். வினையெச்சங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வினைமுற்றை கொண்டு முடியும் முற்று பெறாத வினைச்சொல். ஒரு வினைமுற்றை கொண்டு முடியும் முற்று பெறாத வினைச்சொல் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா
வினையெச்சம். அப்ப வினைமுற்று அப்படிங்கிறது எது? வந்தான். வந்தான்ங்கிறது வினைமுற்று. நம்ம வினைமுற்றுனா என்னன்னு பார்த்தோம். அப்ப இந்த வினைமுற்றை கொண்டு முடியும் முற்று பெறாத வினைச்சொல். எடுத்துங்கிறது முற்று பெறல. அப்ப இந்த மாதிரி முற்று பெறாத வினைச்சொல்லை கொண்டு முடியும் வினைமுற்று. இதைதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வினையெச்சம். இதுவும் 3 காலங்களிலும் வரும். எடுத்து வந்தான், எடுத்து வருகின்றான், எடுத்து வருவான். அடுத்து புக் பேக்ல உள்ள எடுத்துக்காட்டு. யாழினி கடுமையாக உழைத்தாள். இப்போ இதுல இந்த உழைத்தாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வினைமுற்று. இப்போ இந்த செயல் முடிஞ்சிருக்கு, அதனால வினைமுற்று. அடுத்து பாருங்க, நன்கு படித்த மாணவன் முதல் மதிப்பெண் பெற்றான். இப்போ இந்த படித்த மாணவன், படித்துங்கிறது முற்று பெறாத வினைச்சொல். அது எதை கொண்டு முடிந்திருக்கு? பெயரை கொண்டு முடிந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி முற்று பெறாத வினைச்சொல் பெயரை கொண்டு முடிந்தால் அது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பெயரெச்சம். இது பெயரெச்சம். அடுத்து குழந்தை ஆடி பாடி மகிழ்ந்தது. இது முற்று பெறாத வினைச்சொல். மகிழ்ந்தது வினைமுற்று. இப்ப இந்த முற்று பெறாத வினைச்சொல் வினைமுற்றை கொண்டு முடிந்திருந்தால் அதை வினையெச்சம்னு சொல்றோம். அப்ப இது உழைத்தாங்கிற வினைமுற்று, படித்த மாணவன் பெயரெச்சம், ஆடி பாடி மகிழ்ந்தது வினையெச்சம். சில எடுத்துக்காட்டுகள் புக் பேக்கில் உள்ளது. அடுத்து படித்தான். படித்தான்ங்கிறது இந்த செயல் முடிஞ்சிருக்கு, அதனால அது வினைமுற்று. அடுத்து படித்த அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ அதை எப்படி சொல்ல முடியும்? படித்த வந்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. படித்த மாணவன் தான் சொல்ல முடியும். அப்போ படித்த மாணவன் அப்படிங்கையில அது எதை கொண்டு முடியுது? இந்த முற்று பெறாத வினைச்சொல் ஒரு பெயரை கொண்டு முடியுது. அப்போ இது பெயரெச்சம். படித்த அப்படிங்கிறது பெயரெச்சம். இது எல்லாமே முற்று பெறாத வினைச்சொல் தான். இதுல பெயரெச்சம் வினையெச்சம் எதை பொறுத்து நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, அது பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம், வினையை கொண்டு முடிந்தால் வினைமுற்றை கொண்டு முடிந்தால் வினையெச்சம். அடுத்து இது படித்த மாணவன் பெயரை கொண்டு முடியுது, அதனால பெயரெச்சம். நீங்களே சொல்லி பாருங்க. இதுக்கு பக்கத்துல ஒரு வினைமுற்றை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை மீனிங்ஃபுல்லா இருக்காது. இப்போ படித்த அப்படி படித்த மாணவன் அப்படின்னு தான் வரும். அதே மாதிரி இங்க பாருங்க, படித்து முடித்தான். அப்போ முடித்தான்ங்கிறது ஒரு வினைமுற்று. அப்ப படித்துங்கிறது முற்று பெறாத வினைச்சொல். அப்ப இது வினையெச்சம். அடுத்து வந்தான்ங்கிறது வினைமுற்று. வந்த, இப்ப வந்தங்கிறது முற்று பெறாத வினைச்சொல். வந்த மாணவன் அப்படிங்கிறது ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு, அதனால பெயரெச்சம். வந்து உட்கார்ந்தான் அப்படின்னா உட்கார்ந்தான்ங்கிறது வினைமுற்று. வினைமுற்றை கொண்டு முடிந்திருக்கிறதுனால இது வினையெச்சம். அடுத்து கண்டான் வினைமுற்று. கண்ட மாணவி, அப்ப ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு, அதனால இது பெயரெச்சம். கண்டு மகிழ்ந்தான் ஒரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு, அதனால இது வினையெச்சம். அடுத்து கேட்டான். கேட்டான்ங்கிறது வினைமுற்று. இப்போ இதுல கேட்ட பாடல், பாடல்ங்கிறது ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கிறதுனால இது பெயரெச்சம். அடுத்து கேட்டு, கேட்டுங்கிறது முற்று பெறாத வினைச்சொல். இது வினைமுற்றை கொண்டு எப்படி முடியும் அப்படின்னா கேட்டு மகிழ்ந்தான். மகிழ்ந்தான்ங்கிறது வினைமுற்று. அந்த மாதிரி முற்று பெறாத வினைச்சொல் வினைமுற்றை கொண்டு முடிகிறதுனால இது வினையெச்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நடக்கணும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு டாபிக் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.